ரொம்ப அவசரமா இந்த தீர்ப்பு கொடுத்திருக்காங்களோ, இது ஒண்ணுமே இல்லாத இஷ்யூவை சட்ட ரீதியாவே நேரடியாவே பார்த்திருக்கலாம். ஆனா இத வம்படியா பெருசாக்குனது ஆர்எஸ்எஸ் தான். அயோத்தி மாதிரி மாற வேணாம்னு நாங்க நினைக்கிறோம். அயோத்திய மாடல் இங்க யாரும் ஃபாலோ பண்ண வேணான்றது மக்களோட விருப்பம். இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா, அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு. ஒரு அரசு கோர்ட் தீர்ப்பை எதிர்த்து நிக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னா, கோர்ட் தீர்ப்பு நியாயமா இருந்திருந்தால் அதை நடைமுறைப்படுத்தலாம். அது நியாயமா இல்லாத பட்சத்துல ஏன் நடைமுறைப்படுத்தணும்? அப்ப மக்கள் மத்தியில ஜி.ஆர். சுவாமிநாதன்னா யாருன்னே தெரியாம இருந்தவர் இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூல பேசு பொருள் ஆகுற. இப்ப நாட்டுல உள்ள அனைத்து ஜட்ஜஸ்மே இந்தந்த ரிலீஜியனுக்கு ஒருத்தர் கிறிஸ்டியனுக்கு ஒருத்தர் முஸ்லீம் பண்ணும்போது இதுல எங்க கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் வரும்? இப்ப ஹைகோர்ட்ல இப்படி ஒரு தீர்ப்பு வரும் பொழுது, ரிலீஜியனுக்கு பர்டிகுலர் ரிலீஜியன் ஃபேவரா வரும் பொழுது, இது மாதிரி அனைத்து மதங்களும் கிளம்புனா இந்திய மக்களோட நிலைமை என்ன? சொல்றேன், ரைட் டு ஸ்பீச் அதவே நீங்க பண்ணக்கூடாதுன்னா அந்த இடத்துல அப்ப ஜுடிஷியரி சைடு ஏதோ தப்பு இருக்கிறதுனாலதான் அதை பண்றீங்க. நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள மத வெறி செயல்கள்ல ஈடுபட்டுறலாம் அப்படின்னு நினைச்சா தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் அது நடக்காது. மை சென்னை 360 தோழர்களுக்கும் வணக்கம். இன்று நம்முடன் திமுகவின் வழக்கறிஞர் ஜெயபிரபா இளங்கோவன் இருக்காங்க. அவங்க கிட்ட சமகால நிகழ்வு கொடுத்து கிடைத்தது. வணக்கம். வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னாக்கா திருப்பரங்குன்றம் பிரச்சனை தொடர்ந்து பரபரப்பா பேசிட்டே இருக்கு. திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு திமுக தான் காரணம், ஒரு வேலைக்கு அங்க ஏத்தனா என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் கேள்வி கேட்கறதை எப்படி எடுத்துக்கீங்க? முதல்ல திருப்பரங்குன்றம் இஷ்யூல மக்கள் ரொம்ப தெளிவான ஒரு புரிதலோட இருக்காங்கன்றத நான் நம்புறேன். அது மதுரை மக்கள்னு இல்ல, உலக தமிழர்கள் அனைவருமே ஒரு தெளிவான தீர்க்கமான ஒரு இதுல இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த குழப்பமும் இல்லை. குழப்பம் செய்யணும்னு நினைக்கிறது பிஜேபி தான் நான் நினைக்கிறேன். இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டிசம்பர் 1 பெட்டிஷன் உள்ள கொண்டு வராங்க, 3 கார்த்திகைக்கு, 4 விளக்கு ஏத்தணும் அப்படின்றது. இது ஏன் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே இந்த ஆர்டர் வாங்கியிருக்க கூடாதுன்றது என்னோட கேள்வி. ரொம்ப வேணாம், ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கார்த்திகை வருது, நாங்க இந்த மாதிரி தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும்னு நீங்க பெட்டிஷன் போட்டிருந்தா ஒரு டைம் டியூரேஷன் கிடைச்சிருக்கும். ரொம்ப அவசரமா இந்த தீர்ப்பு கொடுத்திருக்காங்களோ. ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் தமிழகத்துல நல்லா செயல்பட்டு இருக்காங்க, தமிழக மக்கள் அனைவருக்குமே தெரியும். இதுல திராவிட முன்னேற்ற கழகம் சதி செய்து, திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதுக்கு காரணம், எங்களை மேல போய் விளக்கு போட விடல அப்படின்றது ஒரு கேலி கூத்தான ஒரு விஷயமா தான் மக்கள் பாக்குறாங்க. இதுல நம்ம சிந்திச்சு செயல்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னும் ஒரு அயோத்தியா தமிழகத்துல ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்ன்றது ஆர்எஸ்எஸ் ரொம்ப தெளிவா முடிவு பண்ணிருக்காங்கன்றது நம்ம ஒரு அலர்ட்டா எடுத்துக்கணும் நம்ம அப்படின்றது நான் நினைக்கிறேன். எதனாலன்னா, இன்னைக்கு ஒரு பெட்டிஷனை போட்டு நான் போய் விளக்கேத்துவேன். நீங்க இன்னைக்கு திருப்பரங்குன்றம்ல மட்டும் ஏன் இதை பண்றீங்க? இதான் முதல் கேள்வி. ஏன் திருப்பரங்குன்றம் சூஸ் பண்றீங்க? ஏற்கனவே மேல தர்கா இருக்கு, அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. சோ அதை வச்சு இதேதான் அயோத்தியில நடந்தது. மசூதியை இடிச்சது ஆர்எஸ்எஸ் குரூப். அது 92ல நடக்கும்போது அது பெரிய பூதாகரமா இந்தியால உலக மக்களே பார்த்தாங்க. அதுக்கு 2019ல தான் தீர்ப்பு கிடைச்சது. தீர்ப்பையுமே நாங்க வின் பண்ணிட்டோம், அயோத்தியில ராமர் கோயில் கட்டலாம், நாங்க வின் பண்ணிட்டோம்ன்றத சொன்னாங்களே தவிர்த்து, இதுல பாபர் மசூதி இருந்த, அதாவது அந்த அமைப்பை சார்ந்தவங்க, முஸ்லிம் அமைப்பை சார்ந்தவர்களுக்கு என்ன தீர்ப்பு வந்ததுன்றத பெருசா பேசப்படல. 5 ஏக்கர் நிலத்தை முஸ்லிம் அமைப்புக்கு கொடுக்கணும்னு சொல்லிதான் தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது. 2.25 ஏக்கர் தான் அயோத்தி கோயில் கட்டுறதுக்கு நீங்க, அதாவது வித்தின் 3 monthsல ஒரு அமைப்பு ஃபார்ம் பண்ணி நீங்க கோயில் கட்ட ஆரம்பிச்சிடணும் அப்படின்றதுதான் தீர்ப்பா இருந்தது. இதுல என்ன நம்ம பார்க்கணும்னா, இது ஒண்ணுமே இல்லாத இஷ்யூவை சட்ட ரீதியாவே நேரடியாவே பார்த்திருக்கலாம். ஆனா இத வம்படியா பெருசாக்குனது ஆர்எஸ்எஸ் தான். அததான் இங்க செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். தமிழகத்துல அதை செய்யணும்னு நினைக்கிறாங்க ஸ்பெசிபிக்கா. தமிழ்நாடு அயோத்தியா ஆனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்புறாரு. இது எப்படி எடுத்துக்கிறது? நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா சொல்லணும். என்னன்னா, உலகத்தினுடைய எத்தனையோ மக்கள் தமிழக மாடலா, அதாவது தமிழ்நாடு மாதிரி நம்மளும் மாறணும்னு எத்தனையோ பேர் ஆசைப்படுறாங்க. ஆனா அயோத்தியை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல உள்ள மாணவர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க, எங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுங்க, நல்ல யூனிவர்சிட்டிஸ் வேணும், ஸ்கூல்ஸ் வேணும்னு ஸ்ட்ரைக் பண்றாங்க. அதனால நாங்க என்ன விரும்புறோம்னா, அயோத்தி மாதிரி இனி தமிழகம் மட்டும் இல்ல, உலகத்துல எந்த ஒரு இடமுமே அயோத்தி மாதிரி மாற வேணாம்னு நாங்க நினைக்கிறோம். அயோத்திய மாடல் இங்க யாரும் ஃபாலோ பண்ண வேணான்றது மக்களோட விருப்பம் நான் நினைக்கிறேன். கல்வியாளர்கள் இங்க தமிழகத்துல அதிகம். சவுத் இந்தியான்னு எடுத்துட்டீங்கன்னா கேரளா, தமிழ்நாடு, இங்கெல்லாம் படிப்பறிவு அதிகம்.
உத்தரப்பிரதேச மாநிலத்துல இப்பதான் ஸ்ட்ரைக் பண்றாங்க, எங்களுக்கு படிப்பு வேணும்ன்றதே இப்பதான் ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அப்படின்றப்ப நம்ம தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும், அமைதி பூங்காவா இருக்கிறத மொத்தமா கொலாப்ஸ் பண்ணணும்ன்றதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரைக்கும் இது வந்து கண்டிப்பான முறையில நடக்கவே நடக்காது. பிஜேபியினுடைய கனவு என்னைக்குமே அது பலிக்காம தான் போகும். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த விஷயத்துல வந்துட்டு எல்லா எதிர்கட்சிகளும் பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்தமாக திமுகவை கொடி வைத்து கொடி சொல்றாங்க, இப்படி எடுத்துக்கிறீங்க? நம்ம கண்டிப்பா இப்ப அதிமுக ஏற்கனவே பிஜேபியோட கூட்டணின்னு உறுதியாயிடுச்சு. இப்ப விஜய் அவர்கள் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம நட்டாத்துல நிக்கிறாரு. சோ அவரு எந்த கருத்தும் தெரிவிக்கல. ஒருவேளை பிஜேபியோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக அமைதியா இருக்கலாம். டிடிவி அவர்கள் ஆரம்ப காலத்துல இருந்தே வந்து அதாவது பேரலா போயிருவாரு, யாருக்கும் பாதகமும் இல்லாம சாதகமும் இல்லாம. அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து நான் வந்து அகைன்ஸ்டாவும் இல்ல உங்களுக்கு ஃபேவராவும் இல்லைன்ற மாதிரிதான் மேக்சிமம் இருக்கும் அவரோட ஸ்டேட்மெண்ட். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆல்வேஸ் வின்ஸ். ஏன்னா தமிழக மக்கள் இதுல வந்து மெஜாரிட்டியா இந்த விஷயத்த நீங்க நார்மலா ஒரு பொதுமக்கள் யார்கிட்டயாவது போய் கேட்டீங்கன்னா கூட இதுல தமிழக அரசினுடைய முடிவு உறுதியா இருக்காங்க. கடைசி வரைக்கும் தமிழக மக்களுக்காக கடைசி நிமிஷம் வரைக்கும் கோர்ட்டு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டையே எதிர்த்து நிக்கிறது வந்து பெரிய விஷயம். ஒரு அரசு வந்து கோர்ட்டு தீர்ப்பை எதிர்த்து நிக்கிறது, அதுக்கு காரணம் என்னன்னா கோர்ட்டு தீர்ப்பு நியாயமா இருந்திருந்தால் அதை நடைமுறைப்படுத்தலாம். அது நியாயமா இல்லாத பட்சத்துல ஏன் நடைமுறைப்படுத்தணும்? இந்த கோர்ட் தீர்ப்புல நீங்க ஒரு விஷயம் பார்க்கணும், மறுபடியும் முதல் நாள் சொன்ன அதே தீர்ப்பை மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. எதுக்காக ஒரு அதாவது HRNC டிபார்ட்மெண்ட் கிட்ட நீங்க டைரக்ஷன் கொடுத்து நீங்களே தீபம் ஏத்துங்கன்னு சொன்னா அது ரீசனபிள், மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீங்க ஒரு அமைப்பு கிட்ட கொடுக்குறீங்க. இன்னைக்கு இது இங்க நடக்கிறது, நாளைக்கு தர்கால வந்து நாங்க இந்த சடங்கு செய்யணும்னு ஒருத்தர் பெட்டிஷன் போடுவாங்க, ஒரு இண்டிவிஜுவல் பெட்டிஷன் போடுவாங்க. அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களா? GR சுவாமிநாதன் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரா அந்த அமைப்புக்காக? கண்டிப்பா கிடையாது. ஒரு ஜுடிஷியரியில ஜட்ஜா இருக்கிறவங்க வந்து காமன் மேனா இருக்கணும். ரிலீஜியஸ் பர்டிகுலர் ரிலீஜியனுக்கு மட்டும் தீர்ப்பு கொடுக்கறாருன்னா அது ரொம்ப தவறு. தமிழ்நாட்டுல ஒரு இறையாண்மை மிக்க ஒரு அரசு இருக்கு. இந்த சூழல்ல பாத்தீங்கன்னாக்கா GR சாமிநாதன் வந்து பாத்தீங்கன்னா CSIF போலீஸ் அனுப்பி, அதான் வந்துட்டு பெட்டிஷனர்ஸோட CSIF போலீஸ் அனுப்பி நீங்க போய் நில அளவைக்கல்ல வந்து விளக்கேத்துங்க அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு அதாவது வந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டு பாத்தீங்கன்னா மாநில அரசோட போலீஸ் வந்துட்டு ரெடியா இருக்கும் போது CSIF போலீஸ் அனுப்புறதுக்கு ஒரு நீதிபதிக்கு அதிகாரம் இருக்குதா? இது வரைக்கும் தமிழக வரலாற்றிலேயே எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் இந்த தீர்ப்பு. CISF போலீஸ வந்து பாதுகாப்புக்கு அனுப்பி, ஏன் அதை வந்து தமிழக அரசு கீழே செயல்படுற போலீஸ் காவல்துறையினரே செய்வாங்க, அதை ஏன் நீங்க CISF கொண்டு வரீங்க? அப்ப அந்த இடத்துலதான் எங்களுக்கு பிரச்சனையே. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கீழே இயங்குற தமிழக அரசு காவல்துறையினர் சிறப்பா செயல்படுறாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப இத வந்து பர்டிகுலரா வந்து இந்த இஷ்யூவை நீங்க வந்து ஏன் வந்து ஒரு அதாவது ஜட்ஜா இருந்துட்டு இப்படி ஒரு தீர்ப்பு போடணும்ன்றது என்ன விஷயம்னா, இவர் வந்து பிரச்சனையை இவரே தூண்டி விடுறாரு இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமா. CISF ஏன் நீங்க ஏன் CISF இல்லாம தமிழக காவல்துறைன்னு சொல்லியிருந்தா கூட பிரச்சனையே கிடையாது. அந்த இடத்துல நாங்க யோசிக்கிறதுக்கு காரணமே அந்த CISF போலீஸ் தான். அப்ப CISF போலீஸோட நாங்க அந்த பர்டிகுலர் பெட்டிஷனரோட கூட போய் மேல போய் விளக்கேத்தணும்ன்றது இது வரைக்கும் இந்தியாவிலே அந்த மாதிரி எந்த ஒரு தீர்ப்புமே வந்ததே கிடையாது. இது போக வந்து நீங்க நல்லா பாருங்க, இந்த இஷ்யூவை நீங்க திருவண்ணாமலைக்கு எடுத்துட்டு போங்களேன். இதே இஷ்யூவை நீங்க திருவண்ணாமலையில இதே மாதிரி ஒரு அமைப்பை விட்டு பெட்டிஷன் போட்டு முடிஞ்சா நீங்க ஏத்துங்க, அவ்வளவு பெரிய ஊர்ல நீங்க விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது நீங்க திருப்பரங்குன்றம் மலையை வந்து நீங்க சர்வசாதாரணமா நினைச்சிட்டு ஈஸியா ஹேண்டில், இந்த இஷ்யூ அதாவது ஏற்கனவே தர்கா பிரச்சனை இருக்கு, அத நம்ம எப்படி பெருசாக்கலாம்? அப்படிதான். ஏன் இங்க வேற மலையே இல்லையா? பழனி மலை இருக்கு, திருவண்ணாமலை இருக்கு, எத்தனையோ அறுபடை வீடும் மலையில தானே இருக்கு. நீங்க ஏன் இஷ்யூ கிளப்பலாம்? இது வரைக்கும் தீபம் ஏத்தவே இல்லையே எந்த மலையிலயுமே, திருவண்ணாமலையை தவிர்த்து. பாரம்பரியமா இத்தனை ஆண்டு காலமா 100 வருஷமா நாங்க மலையில தீபம் ஏத்துறோம்னு நீங்க சொல்லுங்க. இந்த அமைப்பு போய் நாங்க ஏத்தி இருக்கோம், எங்களை இந்த தடவை விடலன்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு.
இதை ஏன் நீங்க புதுசா ஒரு இதை கொண்டு வரீங்கன்னா நாங்க கேக்குறோம். அப்ப அந்த இடத்துல மக்கள் வந்து யோசிக்கதான் செய்வாங்க. இது ஏன் இவ்வளவு நாளா பாரம்பரியமா நடக்காத ஒரு விஷயத்துக்காக சண்டை போடுறாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்கு, பிஜேபி இருக்குன்றது மக்கள் தெளிவா புரிஞ்சுக்குவாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த ஒரு ஜட்ஜி மேலே இவ்வளவு விமர்சனங்கள் ஜி.ஆர். சாமிநாதனுடைய ஏகப்பட்ட தீர்ப்புகள் மேல ஏகப்பட்ட விமர்சனம் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு இருக்கு. ஆனா இந்த விவகாரம் பாத்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிந்து முதல் முறையா நாடாளுமன்றத்துல ஒரு நீதிபதியோட தீர்ப்பு குறித்து விவாதிக்கிற நிலைமைக்கு வந்து போற நிலைமையெல்லாம் போனதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? கண்டிப்பா இந்தியால இதுவரைக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புகள் எத்தனையோ வந்திருக்கு. பெரிய பெரிய ஜட்ஜஸ் வந்து இப்ப அயோத்தியிலே பாத்தீங்கன்னா ரஞ்சன் கோகாய் அவர்கள் வந்து தலைமை நீதிபதியா இருந்தாங்க. அவர் வந்து 5 பெஞ்ச் சிட்டிங் இதுல வந்து தீர்ப்பு கொடுக்கும்போது இந்தியால உலக மக்களே பார்த்தாங்க அந்த அயோத்தி ஜட்ஜ்மெண்ட் வந்து எப்படி வரப்போ. அப்பயும் பேரலா தான் கொடுத்தாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸும் அஃபெக்ட் ஆயிடக்கூடாது, ஹிந்துஸும் அஃபெக்ட் ஆயிடக்கூடாது. இவங்களுக்கு 2.25 ஏக்கர் ஹிந்துஸ்க்கு, இவங்களுக்கு 5 ஏக்கர்னு பேரலான ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் எப்பயுமே. அதாவது ஜுடிஷியரி இஸ் நாட் சுப்ரீம். ஜுடிஷியரிக்கு வந்து சுப்ரீம் பவர் இருக்கு. எப்பெல்லாம் இருக்குன்னா என்னைக்கு இருக்கும்னா அரசாங்கம் சரியா செயல்படலைன்னா இருக்கும். இங்க சரியா செயல்பட்டு இருக்கும்போது ஏன் ஜுடிஷியரி வந்து தலை தூக்கணும்னு கேக்குறேன். ஜுடிஷியரியோட பவர் என்னன்றத அவர் சரியா புரிஞ்சுக்கல. ஃபர்ஸ்ட் இவர் வந்து பர்டிகுலர் ரிலீஜியனுக்கு ஏன் ஜி.ஆர். சுவாமிநாதன் சாரோட டெஸ்க்லயே போகணும்? இந்த கேஸ் பர்டிகுலர் ஏன் அவரே திரும்ப திரும்ப எடுத்து நடத்தணும்? அந்த ஈடுபாடு எதனால? ரிலீஜியன் மேல உள்ள ஈடுபாடுனாலயா இல்ல பிஜேபியினுடைய ஆதரவாளர் அப்படின்றதுனாலயான்றது இங்க கேள்விக்குறியாது. அப்ப மக்கள் மத்தியில ஜி.ஆர். சுவாமிநாதன்னா யாருன்னே தெரியாம இருந்தவர் இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூல பேசு பொருள் ஆகுறாரு. பேசு பொருள் ஆனா பரவாயில்ல, பர்டிகுலர் ரிலீஜனுக்கு ஒரு ஜட்ஜே சப்போர்ட் பண்ணுவாரான்னு ஆச்சரியப்படுறாங்க. அப்ப இது இப்படி போகும்போது இப்ப நாட்டுல உள்ள அனைத்து ஜட்ஜஸ்மே இந்தந்த ரிலீஜனுக்கு ஒருத்தர் கிறிஸ்டியனுக்கு ஒருத்தர் முஸ்லீம் பண்ணும்போது இதுல எங்க கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் வரும்? மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல. அதனாலதான் வந்துட்டு ஜி.ஆர். சாமிநாதனை தகுதி நீக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இம்பீச்மெண்ட் வந்துட்டு போற அளவுக்கு வந்திருக்கு. ஒரு நீதிபதி இந்த அளவுக்கு இம்பீச்மெண்ட் பண்ற அளவுக்கு எல்லாம் கொண்டு போறதெல்லாம் சரியா இந்த விஷயம் இல்ல. கண்டிப்பா இது இம்பீச்மெண்ட்ன்றத தாண்டி வந்து இப்படி வந்து ஒரு ஜுடிஷியரி ஃபீல்டுல பர்டிகுலர் ரிலீஜியனுக்கு சப்போர்ட் பண்ற ஜட்ஜஸ் வந்து இருக்கிற வரைக்கும் சரியான தீர்ப்பு வருமானதை தாண்டி இது மதங்களை வந்து பரப்புற மாதிரியான ஜட்ஜ்மெண்டா நாங்க பாக்குறோம். அதாவது பர்டிகுலர் மதத்தை மட்டும் இல்லாம இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ரிலீஜியனை கையில எடுத்தாங்கன்னா இந்தியாவுடைய நிலைமையை யோசிச்சு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம நம்புறதே கடைசியா வந்து சுப்ரீம் கோர்ட்டோட இதுதான் நம்ம நம்புவோம். அப்படின்னும் போது இப்ப ஹைகோர்ட்ல இப்படி ஒரு தீர்ப்பு வரும் பொழுது ரிலீஜியனுக்கு பர்டிகுலர் ரிலீஜியன் ஃபேவரா வரும் பொழுது இது மாதிரி அனைத்து மதங்களும் கிளம்புனா இந்திய மக்களோட நிலைமை என்ன? அதே போல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எத்தனையோ வழக்குகள் வந்து பாத்தீங்கன்னா மக்கள்லயும் பொது ஊடகங்களையும் சமூக ஊடகங்களையும் விவாதிக்கப்படும். ஆனா இந்த விஷயத்த மட்டும் விவாதிக்காதீங்க. அதாவது வந்துட்டு பாலியல் வழக்குகளை மீடியா ட்ரையல் பண்ணாதீங்கன்னு சொல்லிதான் நாம வந்து கேட்டிருக்கோம் பல வழக்குகள்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த குறித்த சமூக வலைதளங்களை பொது இடங்களை விவாதிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமே சொல்ற அளவுக்கு போறதுக்கு என்ன காரணம்? அதுதான் அந்த ரிலீஜியன் இஷ்யூ வந்து பெருசாக்கிடுவாங்க. விவாதிக்கும் பொழுதுதானே மக்களுக்கு எது சரி தவறுன்னு தெரியும். இப்ப நீங்க ரைட் டு ஸ்பீச்னு ஒரு ஆர்டிகிள் இருக்கு. அந்த ஆர்டிகிளே நீங்க பிரேக் பண்றீங்க. இந்த இடத்துல நீங்க வந்து விவாதிக்க கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? நீங்களே அந்த ஆர்டிகிளையும் கொடுத்துட்டு நீங்களே அதை பிரேக்கும் பண்ணுனா இது எப்படி சரியா எடுத்துக்க முடியும்? நான் கேட்கல. அதான் மீடியா ட்ரையல் பண்ணாதீங்கன்னு சொன்னாக்கா ஒரு நியாயம் இருக்கு. ஆனா வந்து பேசவே கூடாது. அதுதான் சொல்றேன், ரைட் டு ஸ்பீச். அதவே நீங்க பண்ணக்கூடாதுன்னா அந்த இடத்துல அப்ப ஜுடிஷியரி சைடு ஏதோ தப்பு இருக்கிறதுனாலதான் அதை பண்றீங்க. அவர் வந்து ஒரு தவறான தீர்ப்பு கொடுத்திருக்காருன்றது உங்களுக்கு உறுத்துனதுனாலதான் நீங்க அந்த யாரும் பேசாதீங்க, பேசினா நாங்க ஆக்ஷன் எடுத்துருவோன்றதே நீங்க சொல்றீங்க. இதை வந்து ஒரு பேசு பொருள் ஆக்காததுக்கு காரணம் என்னன்னா, ஆக்க விடாம பண்றதுக்கு என்னன்னா நாங்க வந்து ரிலீஜியனை பரப்பலன்றதையும் சொல்ல வராங்க ஒரு பக்கம் வந்து நாங்க கொடுத்த தீர்ப்பு வந்து யாரும் கேள்வி கேட்க கூடாது, நாங்க சொல்றத நீங்க கேளுங்க. இதுவுமே பிஜேபி தான் பண்றாங்க. இதை வந்து ஜுடிஷியரி சைட் பண்ண வைக்கிறாங்க. பிஜேபி வந்து இப்படி ஒரு இதை வந்து விவாத பொருள் ஆக்கும் போது ஏன்னா அவங்களுக்கு அகைன்ஸ்ட் ஆயிடும். இப்ப மக்கள் வந்து எலெக்ஷன் நெருங்குது, இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ வச்சு பிஜேபி உள்ள நுழையிறாங்க, ஆர்எஸ்எஸ் மூலமா பிஜேபி உள்ள நுழையிறாங்க. இப்ப அயோத்தி அதுன்னு பழசெல்லாம் எல்லாத்தையும் பேசும் பொழுது மக்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்கல்ல, எது சரி எது தவறு, யாருக்கு ஓட்டு போடணும். சோ இதெல்லாம் நடந்துடக்கூடாது. சோ ரொம்ப பிளாங்கா எல்லாரும் கண்ணை கட்டிக்கணும், எல்லாத்துக்கும் காரணம் டிஎம்கே அப்படின்னு சொல்லணும். அததான் எதிர்பார்க்கிறாங்க. பொதுவா சிவில் வழக்குகளை வந்துட்டு ஜட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போய் பார்க்க கூடாது அப்படின்லாம் சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மை என்னன்ற ஒரு விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இந்த சிவில் கேஸ்லயும் பாத்தீங்கன்னாக்கா ஜி.ஆர். சாமிநாதன் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போய் இன்ஸ்பெக்ஷன் பண்றாரு. இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இவரு மிகப்பெரிய அதிகார மீறலுக்கு பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேல விமர்சனமும் வைக்கப்படுது. உண்மையிலே ஜி.ஆர். சாமிநாதன் இப்படி எல்லாம் பண்ணுவது சட்டத்தின்படி சரியா?
அதாவது ஜட்ஜஸ்க்கு சுப்ரீம் பவர் இருக்கு, இல்லன்னு நாங்க சொல்லவே மாட்டோம், இருக்கு. ஆனா பர்டிகுலர் ரிலீஜியனுக்கு நீங்க செய்யறத ஒரு சாமானியன் கஷ்டப்படுறான், ரொம்ப வேணாம். ஒரு ஒரு ஹவுசிங் போர்டுல ஏதோ ஒரு பிரச்சனையா, அந்த பில்டிங் சரியா கட்டலையா, நீங்க இது வரைக்கும் இறங்கி போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்களா? கிடையாது. இப்ப ஏன் ஒரு தீபத்தூணுக்காக ஏன் மலையேறி போகணும்? இல்ல அவ்வளவு பெரிய அயோத்தியா வழக்குல கூட விசாரித்த நீதிபதிகள் ஸ்பாட்டுக்கு போகல. அப்ப இந்த இடத்துல நீங்க நல்லா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எதனால பர்டிகுலரா இந்த ஜட்ஜ் மட்டும் ரிலீஜியஸா செயல்படுறாரு அப்படின்றத எல்லாருமே கேக்குறாங்க. சாமானிய மக்கள் அனைவருமே, பர்டிகுலரா நம்ம இப்ப மீடியா மக்களோ இல்ல பேசு பொருளாக்கப்பட்டதோ அதெல்லாம் கிடையாது. நார்மலா ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் பேப்பர் பாக்குறோம், ஏன் இவருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ஆர்வம்? அப்ப தேர் ஷுட் பி சம்திங். இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, யாரோ ஒருத்தர் இருக்காங்க பின்னாடி, இவரை தூண்டி விடுறாங்க, அதனால இவர் செய்யறாரு. இது அப்படியே அப்பட்டமா அது தெரியுது. ஆனாலும் நாங்கள் செய்வோம் போது ஜுடிஷியரிக்கு பவர் இருக்கு, அதை அவர் யூஸ் பண்றாரு. இவர் போய் ஆய்வு பண்றது, இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜட்ஜஸ் ஹேவ் ஆல் ரைட்ஸ் டு இன்ஸ்பெக்ட் டைரக்ட்லி, இதுதான் உண்மை. ஆனா இதை இவர் போய் பாக்குறத மீடியால பப்ளிஷ் பண்றதும், இதை நான் இப்படி பண்ணுவேன், இத வச்சுதான் நான் ஜட்மெண்ட் கொடுப்பேன், இதெல்லாம் ஏன்? என்னோட கேள்வி என்னன்னா, ஏன் டிசம்பர் 1, 2, 3 இந்த ஷார்ட் டைம்ல பண்றீங்க? நீங்க இதெல்லாம் அவர் இன்ஸ்பெக்ட் பண்ணது 2ஆம் தேதி, ஜட்மெண்ட் கொடுத்தது 3ஆம் தேதி, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றது 3ஆம் தேதி சாயங்காலம், 4ஆம் தேதி இதை ஏன் இவ்வளவு ஷார்ட் டைம்? மக்கள் யோசிக்கணும்ல. அதாவது மக்களை தாண்டி ஒரு கேஸுக்காக தமிழக அரசு சார்பா நிக்கிற பிபிஸும் ஸ்பெஷல் பிபிஸும் யோசிக்கணும், அட்வொகேட் ஜெனரல்ஸோ யோசிக்கணும். அந்த இடத்துல யோசிக்கவே டைம் கொடுக்காம நான் சொல்றது நீ செய்யினா யாருமே செய்ய மாட்டாங்க. இந்த விஷயத்துல இந்துத்துவ அமைப்புகள் ஆதரவு கேட்கறதுக்காக பார்த்தா திருப்பரங்குன்றத்துல இருக்க வணிகர்கள்ட்ட எல்லாம் போயிட்டு ஒரு நாள் கடையெடுப்பு போராட்டம் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஆதரவு கேட்டிருக்கிறாங்க, அழைப்பு விடுத்திருக்காங்க, ஆதரவு கேட்டிருக்காங்க. ஆனா கடையெடுப்பு நடக்கல. கடைசியில பாத்தீங்கன்னாக்கா காலில் விழுந்தெல்லாம் கையெடுத்து கும்பிட்டாங்க, காலில் விழுந்து கடையை மூடுங்கன்னு சொல்லி கெஞ்ச நிலைமைக்கெல்லாம் போன இந்த போக்கு எப்படி இருக்குது? திருப்பரங்குன்ற வணிகர்கள் இந்த விஷயத்துல அரசுக்கு துணையா இருந்தாலும் எப்படி எடுத்துப்பீங்க? திருப்பரங்குன்றம் வணிகர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இது பாயிண்ட் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நானே நேரடியா பார்த்தது. டிசம்பர் 4ஆம் தேதி கிரிவலம் போகும்பொழுது கடையை அடைக்க சொல்லி பிஜேபியினரும் சொல்றாங்க. அங்க நயினார் நாகேந்திரன் எல்லாருமே வந்திருந்தாங்க, அவரும் இருக்காரு. அன்னைக்குதான் அவர் கைது செய்யப்பட்டார், 4ஆம் தேதி தான். அந்த டைம்ல தான் நாங்க கரெக்டா கிரிவலம் போயிட்டு வரோம். சிஐஎஸ்எஃப் போலீஸ், காவல்துறையினர், தமிழக காவல்துறை எல்லாருமே இருக்காங்க. அந்த டைம்ல கடையை பூட்டுங்க, அந்த மாதிரி பிரச்சனை ஆயிட போகுது, இஷ்யூ ஆயிட போகுது, கடையை பூட்டுங்க, நாங்க ஸ்ட்ரைக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் போது யாருமே அதை பெருசா கண்டுக்கவே இல்லை. சரி, எனக்கு என் பொழப்பு ஓடணும், நான் இன்னைக்கு கூட்டம் வந்தா இன்னைக்கு எனக்கு பொழப்பு ஓடும், நான் என் ஹோட்டல் ரன் பண்ணணும், என்னோட கடையை பார்க்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் எதுக்கு பிரச்சனை பண்றீங்கன்றதுதான் இங்க மக்களுடைய கேள்வி. பாஜகவினரை பார்த்து என்ன பிரச்சனை உங்களுக்கு, அதை சொல்லுங்க அப்படின்னே நேரடியாவே கேக்குறாங்க வணிகர்கள். என்ன சார் பிரச்சனை? நீங்க மதத்தை நுழைக்கிறதுக்கு நாங்க ஆள் கிடையாது, எவ்வளவு பெரிய மதவாத இது வந்தாலும் நாங்க இங்க எங்க பொழப்ப க்ளோஸ் பண்ணிட்டு நாங்க பயந்து போகணும்ன்ற அவசியம் கிடையாது, என்ன நடக்குதோ நாங்க பாக்குறோம். எல்லாருமே துணிஞ்சு நிக்கிறாங்க. மக்கள் தெளிவா இருக்காங்க. இதுல என்ன புரிதல் இருக்குன்னா, ஏற்கனவே ஒரு வீடியோ வந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க, பிஜேபிக்கு சோறு கூட போடுவோம் ஆனா நாங்க ஓட்டு போட மாட்டோம் அப்படின்ற ஒரு வீடியோ வந்தது. அதே மைண்ட் செட்ல தான் இன்னைக்கு மக்கள் நீ என்ன வேணா பிரச்சனை பண்ணீங்க, நான் கடையை பூட்ட மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. இதுல இந்த 5 ஆண்டு காலத்துல எத்தனை கோயில்கள்ல குடமுழுக்கு நடந்திருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும், பிஜேபியினருக்கு நல்லாவே தெரியும். இது தமிழக அரசுக்கு கீழே இயங்குற ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் எடுத்து அவ்வளவு சிறப்பா, இது வரைக்கும் நடக்காதது, இத்தனை ஆண்டு காலத்துல நடக்காத இந்த 5 வருஷத்துல அத்தனை கோயில்களுக்கு, எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தியிருக்காங்க. இத நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல்ல தான் நீங்க ஃபாலோ பண்றீங்க, இந்துக்களுக்கு என்னைக்குமே அகைன்ஸ்டா இருக்கீங்கன்னு சொன்னா அது ஒரு கேவலமான செயல் பிஜேபியை பொறுத்த வரைக்கும். பாஜகவினருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். என்னன்னா, RSS அமைப்பை கையில வச்சு நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள மத வெறி செயல்கள்ல ஈடுபட்டுறலாம் அப்படின்னு நினைச்சா தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் அது நடக்காது. என்னைக்குமே எங்களுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடக்கிற தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கீழே இயங்குற தமிழக அரசு என்னைக்குமே தமிழக மக்களை என்னைக்குமே வஞ்சிக்காது, விட்டும் கொடுக்காது. கடைசி வரைக்கும், உயிர் மூச்சு உள்ள வரைக்கும் நாங்க போராடுவோம் அப்படின்றத நான் தெரியப்படுத்திக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்தா, மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும். ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான் சுட்டிருக்கீங்க, நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா,
எங்க சார் போனாரு இத்தனை நாள் 50 வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?